ஒன்ஸ் பக்கத்து பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்ததும் நம்ம தாம்பரம் போகிற ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சுங்க. இதுதாங்க பொம்பார்டியர் கோச். கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுற டிசி மோட்ரு இல்லாமல் ஏசி மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் அகலமாக இருக்குது உட்காரத்துக்கு. டாப் ஸ்பீடும் கொஞ்சம் கூடாது. நாம் போகிற இந்த நார்மல் க்ரீன் கலர் ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு 96 km/h. இது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் டச் பண்ண உடனே நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்பீடு. இந்த மறைமலை நகர், பொத்தேரி, பரனூர் இதெல்லாம் 96 km/h போவாங்க. இந்த ட்ரெயினை 100 டச் பண்ண அசால்ட்டாக. இதோ நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்குது. இங்கேருந்து ஒரு சின்ன சிக்னலு நாம் ட்ராக் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே பீச் தாம்பரம் ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அருமையான ரயில் ட்ரெயின் ஜர்னி இது. சின்ன வயசில் நாங்கள் ட்ராவல் பண்ண ட்ரெயின், மீட்டர் கேஜ் ட்ரெயின் எல்லாமே இந்த மெரூன் கலர் தாங்க, குங்கும கலர்னு சொல்லுவோம். ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். வேறு ப்ளூ கலர் வந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி இந்த பார்க்குறீங்க இல்லையா, அது என்ன கலர்னு சொல்ல முடியல. பேல் எல்லோவா இல்லை டார்க் ஒயிட்டாக. டார்க் ஒயிட்னு கான்செப்ட் கிடையாது, நல்லாயிருக்கும். 2 கூட்ஸ் வண்டி நிற்கிது. ஆடியோ வீடியோ தர முடிஞ்ச என்னால் இந்த அழகாக போகிற பீச் காற்று வாசனைலாம் உங்களுக்கு தர முடியல. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த கோடை கால இரவில் தாம்பரத்தை நோக்கி பயணம் செய்கிறேன். Footboard is always dangerous. Don't do. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் தெரியும். இது ஒரு ஸ்டைலான டிசைனுங்க. இந்த பீச் வேளச்சேரி சைடில் போனீங்கன்னா அந்த ட்ரெயின் நல்லா தெரியும். சும்மா ஒரு மெட்ரோ மாதிரி ஜக ஜகான்னு இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெயின். அந்த யார்டு வரும்போது பாருங்களேன், அந்த எல்இடி லைட்லாம் போட்டு சும்மா பகலாக ராத்திரியாக தெரியாத மாதிரி அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வரப்போ சென்னை போய் தெரியும்னா இந்த ட்ரெயினில் அழகாக ட்ராவல் பண்ணி தெரியலாம். இது பாருங்கள், சூப்பராக போர்ட்டு, சென்னை போர்ட் ட்ரஸ்ட் அழகாக குளோப் மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த ரேடார்னு சொல்கிறாங்க. ரேடாரில் என்ன மெஷர் பண்ணுறாங்கன்னு நமக்கு கிளியராக தெரியல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ பாருங்கள். டிசி மோட்டராக இருந்தாலும் ட்ரெயினோட பிக்கப் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். தமிழ்நாட்டு கோட்டையை பிடிக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டேஷன் தான் வரும். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பூக்கடை, பாரிஸ்கான பிராட்வே, ஹைகோர்ட், இந்த பஸ் முக்கியமான டெர்மினஸ் இருக்கும். ஒரு அழகான ஸ்பீக்கர் தெரியுதா, நம்ம ட்ரெயின் கூட நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெயின்னாலே ஸ்னேக் தானுங்க. ஒரு அழகான 4th ட்ராக்காக போட்டுட்டாங்க. 1 2 3 4 ட்ராக் தெரியும். இந்த 3வது ட்ராக்கில் ஒரு கூட்ஸ் ஒன்று நிற்கிது, சென்னை போர்ட். இந்த பக்கம் தாங்க தலைமைச் செயலகம் இருக்குது. மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் இங்கே தான் இருக்கிறாரு. போர்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடங்க. அது உண்மையிலே ஒரு கோட்டை தான், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருந்தது. ஒரு டிஇஎம்யூவை வந்து இந்த லேப் 9 இன்ஜின் எடுத்துகிட்டு போகுது. அந்த ஃபோர்ட் சென்டரில் நம்ம ஒரு ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஆக்சுவலாக ஒரு கப்பலோட கொடிமரம் தான். அது ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு.